வெளிநாட்டில் இருந்து குமரிக்கு வந்த டெக்னீசியன் ஆற்றில் மூழ்கி பலி. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள கண்டன்விளை மேல்பாறையைச் சேர்ந்தவர் ஜெபகாருண்யம். இவருடைய மகன் அஸ்வின் ஜோஸ், வயது 36. இவர் மலேசியாவில் எக்ஸ்ரே டெக்னீசியனாக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு ஷோபியா, வயது 33 என்ற மனைவியும் 9 மற்றும் 6 வயதில் 2 மகன்களும் உள்ளனர். இவர் பணியின் போது நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் தெலுங்கு செட்டி தெருவில் சொந்தமாக வீடு கட்டினார். அதில் அஸ்வின் ஜோஸ் குடும்பத்தினர் வசித்தனர். இந்த நிலையில் மலேசியாவில் வேலை பார்த்து வந்த அஸ்வின் ஜோஸ் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாகர்கோவிலுக்கு வந்தார். இதையடுத்து இரணியல் அருகே மேல்பாறையில் உள்ள பாட்டி வீட்டிற்கு நேற்று காலை பெற்றோர் மற்றும் மனைவி குழந்தைகளுடன் சென்றார். அங்கு குடும்பத்துடன் சாப்பிட்டுவிட்டு மதியம் 3 மணிக்கு மேல்பாறை மாஞ்சாமலை பகுதியில் உள்ள வள்ளியாற்றை பார்க்க குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சென்றார். அங்கு ஆர்வ மிகுதியில் அஸ்வின் ஜோஸ் வள்ளியாற்றில் இறங்கி குளித்தார். மற்றவர்கள் கரையில் அமர்ந்திருந்தனர். அந்த சமயத்தில் அஸ்வின் ஜோஸ் ஆழமான பகுதிக்கு சென்றதால் அவர் திடீரென தண்ணீரில் மூழ்கி தத்தளித்தார். இதனை பார்த்த அவரது குடும்பத்தினர்கள் அலறினர். பின்னர் உறவினர்களும் அங்கு வந்து இளைஞர்களும் சேர்ந்து அவரை மீட்க முயன்றனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அதற்குள் அவர் தண்ணீரில் மூழ்கி மாயமாகிவிட்டார். இதுபற்றி தகவல் அறிந்ததும் திங்கள் சந்தை தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவரை மீட்பதில் வெகுநேரம் தாமதமானதால் இரணியல் வள்ளியாற்று பாலம் அருகில் உள்ள தடுப்பணையின் ஷட்டரை திறந்து தண்ணீரை வெளியேற்ற முடிவு செய்தனர். அதன்படி தண்ணீரை வெளியேற்றும் பணி நடந்தது. இதனையடுத்து வள்ளியாற்றில் தண்ணீரின் அளவு குறையத் தொடங்கியது. பிறகு நடந்த தேடுதல் பணியின் போது மாலை 6 மணியளவில் அஸ்வின் ஜோஸ் உடல் பிணமாக மீட்கப்பட்டது. இதனை பார்த்த குடும்பத்தினர் கதறி அழுதனர். இது கல்லெஞ்சியும் கரைய வைப்பதாக இருந்தது. தொடர்ந்து போலீசார் அஸ்வின் ஜோஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.